இந்த தமிழ் இதழ்கள் ஆசிரியர்களோட பிடிஎஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி 21லேருந்து பார்க்கலாம். தினவர்த்தமானி என்னும் இதழை நடத்தியவர் பர்சிவல் பாரதியார். இது 11th தமிழில் புக்கில் இருக்குது. பர்சிவல் பாரதியார். அன்னமிடு தூது, கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் மீ. ராசேந்திரன். மீரா அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. மீ. ராசேந்திரன் அன்னமிடு தூது, கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதியவர் யார் அப்படின்னா அப்புசாமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் வந்து தமிழர் நேசன். தமிழர் நேசன் அப்போ நேசமாக, அவருக்கு ஆப்போசிட் என்ன? அப்புறது. அப்போ அப்புசாமி. அப்புசாமி. அடுத்தது, பாரதியார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய இதழ்கள். இதெல்லாம் நான் 3 இதழ் ஒரே மாதிரி கொடுத்துட்டு ஒன்றை வேறு ஏதாவது கொடுத்து கேட்கலாம். அதனால் என்னென்ன இதழ்களில் வந்து ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினான்னு பார்த்துக்குங்க. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா. அப்போ யங் இந்தியாவுக்கு இன்னொரு பேர் பாலபாரதி. விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. அடுத்தது 25, சிறப்பு லகரம் இருக்கு இல்லையா என்னும் சிற்றலை நடத்தியவர். அதுக்கு வந்து ஆத்மா நாம். சிறப்பு லகரம் லா என்னும் சிற்றுதலை நடத்தியவர் ஆத்மா நாம். சிறப்பு லகரம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இது நம்மளுக்கு தெரியும். குயில்னா வந்து பாரதிதாசன். தேசபக்தர், நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து திருவிகா. இதுவும் 11th புக்கில் இருக்குது. தேசபக்தர், நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் திருவிகா. பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், இப்போ இதே தெரிஞ்சுக்கணும், பாரதி நடத்தியது என்னென்ன இதழ்கள்னால் சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் வந்து துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னா பரளி சு. நெல்லையப்பர். இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பரளி சு. நெல்லையப்பர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் வந்து துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் ஃபஸ்ட்டு துணை ஆசிரியராக இருந்துட்டு அப்படியே அப்புறம் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றினவர் யார் அப்படின்னா பாலி சு. நெல்லையப்பர். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் உத்தம சோழன். கிழக்கு வாசல் உதயம், உதயம், ஸோ உத்தம சோழன். கிழக்கு வாசல் உதயம், உத்தம சோழன். மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை நடத்தியவர். அப்போ ஞானபோதினி அப்படிங்கிறது ஒரு அறிவியல் இதழ். பூர்ணலிங்கனாருடன் இணைந்து ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை நடத்தியவர் பரிதிமாற் கலைஞர். பூர்ணலிங்கனாருடன் பூர்ணலிங்கம் அப்படின்னா வச்சுங்க, அவர் கூட சேர்ந்து ஞானபோதினி அப்படிங்கிற ஒரு அறிவியல் இதழ், சயின்ஸ் இதழை வந்து நடத்தியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். நடை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் மணி. நடை நடக்கும்போது மணி அடிக்கும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நடைனா மணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானசாகரம், ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓஷன் ஆஃப் விஸ்டம் முதலான இதழ்களை நடத்தியவர் மறைமலை அடிகள். ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓஷன் ஆஃப் விஸ்டம், ஞானசாகரம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் மறைமலை அடிகள். ஒரு நாளைக்கு 20 தான் எடுத்து 20 போட்டு இப்போ 3 டேஸ்க்கு மேலே இருக்கும். ரீகால் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். நிறை என்னும் மாத இதழின் ஆசிரியராகவும், திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியராகவும் குழுவில் உள்ளவர் சந்தா தத். இது வந்து 12th இருக்குது. மீதி கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம்.
நன்றி வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.